வணக்கம்ங்க. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் சமையல்? வாங்க, என்னுடைய சாப்பாடே இதுதான். என்ன சமையல் சமைக்க போகிறோம்னா பச்சைப்பயிர் இருக்குல்ல, பச்சைப்பயிரோடைய தோசை. இது ஆந்திராவில் ஃபேமஸ்ஸு, எல்லா ஹோட்டல்களையும் கிடைக்கும். பச்சைப்பயிர் ஊற வச்சுட்டுனா நான் என்ன ஊற வச்சுனால பச்சைப்பயிர் முழு பயிராக இருந்ததுன்னா நீங்கள் காலையில் டிஃபனாக இருந்ததுன்னா நைட்டே ஊற வச்சுருங்க. காலையிலுக்கு நல்லா ஊறி வந்துடும். கொஞ்சம் அதில் வந்து இப்போ ஒரு 1.5 டம்ளர் போட்டேன். ஒரு பெரிய டம்ளர் 1.5 டம்ளர் போட்டேன். பொட்டோடு இருக்குது. நீங்கள் பொட்டு கழுவிட்டு போடணும்னு இல்லை, பொட்டோடு போட்டால் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது, சத்துக்கள் போகாமல் இருக்கும். இதில் வந்து என்ன போட்டிருக்குன்னா கொஞ்சம் உளுந்தம் பருப்பு ஒரு 2 டம்ளர் குட்டி டம்ளரில் போட்டு 2 டம்ளர் காமிக்கிறேங்க. இந்த டம்ளரில் 2 டம்ளர் போட்டேன் பச்சைப்பயிறு. அதுக்கப்புறம் ஒரு 1/4 டம்ளர் இருக்கும் உளுந்தம் பருப்பு போட்டேன். இந்த இவ்வளோ உளுந்தம் பருப்பு இருக்கும் போட்டேன். நான் வெந்தயம் எதுக்கு போட்டேன்னா கொஞ்சம் சுகர் இருக்கிறாலும் வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்துக்குவேன். வெந்தயம் வந்து இந்த இவ்வளோ வெந்தயம் போட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் அரிசி, எவ்வளோ அரிசி, ஏன்னா தோசை அது வந்து லேசாக ஊற்றலாம்னா வராது, அதுக்காக அது போட்டிருக்கிறேன். அடுத்து அதில் போட வேண்டியது வந்து சின்ன வெங்காயம். பெரிய வெங்காயம் போடலாம், சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இது என்னத்துக்கு அப்படின்னா இன்னொரு கருவேப்பிலை போட்டுக்கிறதுல ஜீரகம் உப்பு இங்கே போட்டுக்கிறேன். சரிங்களா? அன்றைக்கி அந்த மாதிரி வேண்டாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு போட்டுக்குங்க. சரிங்களா? இன்றைக்கி கொஞ்சம் நல்லா நீட்டாக பண்ணிடுறேன், கவலைப்படாதீங்க. அன்றைக்கி அப்படியே சொதப்பிடுச்சு. காரம் போடாமல் கசகசா குழம்பு வச்சாச்சு. இன்றைக்கி காரம் போட்டு வைக்கிறேன். சின்ன வெங்காயம் நீங்கள் எவ்வளோ ஓரளவுக்கு இந்த வச்சுருக்க பாருங்க, இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இல்லை உங்களுக்கு பெரிய வெங்காயம் போடலாம் அப்படின்னா இன்னொரு மெத்தட் இருக்குது. இந்த பச்சைப்பயிர் வந்து ஜீரகம், இஞ்சி, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு பெரிய வெங்காயத்தை நல்லா கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அது ஒரு வடச்சட்டில் போட்டு தாளிப்பு குழம்பு தாளிக்கும். அந்த மாதிரி தாளிச்சிட்டு லைட்டாக வணங்கி விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ இந்த பாஸ்பருப்பு தோசை ஊற்றிட்டு லாஸ்ட்டில் எடுக்கிற டயத்தில் அந்த தோசை மேலே தூவி விட்டு அப்படியே மடிச்சு எடுத்துக்கங்க. சூப்பராக இருக்கும். இதுக்கு இஞ்சி சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், இனிப்பாக இருக்கும். இல்லைன்னா வெங்காய சட்னி கூட செய்யலாம். அதில் லைட்டாக இனிப்பு புளி போட்டால் அது டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். பார்க்க இது காமிக்கணும்னா எப்படி செய்யுதுன்ட்டு. இப்போ மாவு வந்து இந்த பார்த்து இப்படி அரைச்சிக்கோங்க. இது நான் இன்னும் பச்சை மிளகாலாம் சேர்த்துல, இந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டிங்கன்னா போதும். தண்ணி வேண்டியதில்லை. தண்ணி ரொம்ப சேர்த்துனிங்கன்னா தோசை வந்து பிஞ்சிக்கிட்டு போயிடும். ஏன்னா இது பாசிப்பருப்பு அவ்வளோ இது இருக்காதுல்ல, அதனால் இந்த பாதத்துக்கு அரைச்சிங்கன்னா போதும். இந்த பாதத்துக்கு ஓகே, இது போதும், கரெக்டாக இருக்கும். அடுத்து கொஞ்சம் நான் போட்டு வச்சுக்க பாருங்கள். மிளகாய், சின்ன வெங்காயம், இஞ்சி, ஜீரகம் எல்லாம் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை போட்டுக்கிறேன். உங்களுக்கு இன்னும் காரம் அதிகமாக வேணும்னா போட்டுக்கோங்க. இல்லை காரம் வேண்டியதில் இதே போதும் அப்படின்னாலும் பாட்டுக்கோங்க, உங்கள் இஷ்டம் அது. இப்போ வெங்காயமும் கூட போட்டு வெங்காயம்லாம் போட்டு அரைச்சிட்டு பாருங்கள். அது கூட கொஞ்சம் இந்த மாவு ஊற்றிருந்த கூட, ஏன்னா மாவு ஊற்றினா அது கொஞ்சம் தண்ணி ஊற்ற வேண்டியது வரும். தண்ணி அதிகமாக ஊற்றிட்டோம்னா நல்லா இருக்காது. அதனால் அது வெங்காயத்தோட கொஞ்சம் மாவும் சேர்த்து அரைச்சேன். இந்த மிக்ஸி வந்து அல்ட்ரா கிரைண்டர் பார்த்துருப்பீங்க. மிக்ஸி இருக்குது, நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கலர் மாறாமல் வச்சுருக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் இந்த லிக்விட் வாங்கிட்டு வந்து நான் கேஸ் அடுப்புக்கு மிக்ஸிக்கெல்லாம் அதான் போட்டு துடைச்சிடுவேன். போட்டு துடைச்சிங்கன்னா நீட்டாக கலர் மாறும், சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். இந்த மிக்ஸி வாங்கி கிட்டத்தட்ட 8 வருஷம் முடிஞ்சு 9வது வருஷம் நடக்குதுங்க. நான் அதிகமாக அரைக்க மாட்டேன், இருந்தாலும் அப்பப்போ எல்லாம் தோசைக்கிறதுல கிரைண்டரில் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். ஒரு ஆள் இருக்கனால இதுதான் போட்டுருப்பேன். பார்த்தீங்களா? அது கொஞ்சம் அப்படி துடைச்சிக்கிட்டிங்கன்னா நீட்டாக வந்துடும். பட்பட்டா எல்லாம் நீட்டாக இருக்கணும் எனக்கு, அந்த மாதிரி நான் வச்சுக்குவேன். இதனால தான் எனக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும், கை கால் வலியும் அதிகமாக வர்றதுக்கு காரணம். ஒன்றை கூட வர மாட்டேன். பார்த்தீங்களா? நீட்டாக இருக்குதா? இப்போ அந்த லிக்விட் அடிச்சு வச்சுட்டேன். அடிப்பக்கம் பாருங்கள். நீங்கள் வாங்கி 8 வருஷம் முடிஞ்சிச்சுன்னா யாராவது நம்புவீங்களா? அவ்வளோ பர்ஃபெக்டாக சூப்பராக தொடச்சி நீட்டாக வச்சுக்கோங்க. கிரைண்டராக இருந்தாலும் அப்படியே வச்சுருப்பேன். அது யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் பெட்டிக்குள்ளே போட்டு வச்சுட்டேன். இது மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு ரோஸ்ட்டாக வேணால் ரோஸ்ட்டாக எடுத்துக்கலாம், இல்லை கொஞ்சம் கம்மியாக இருந்தால் எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் ரோஸ்ட்டாக இருக்கட்டும் விட்டுட்டேன். ஆனால் கொஞ்சம் சிம்மில் வச்சு கூட சமைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி சமைச்சிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ நான் இன்றைக்கி வந்து வெறும் தோசை மட்டும்தான் சாப்பிட போகிறேன். சட்னி எதுவும் வைக்கல. சிம்பிளாக ஒரு ஆளுக்கு எண்ணத்தை வைக்கிறேன்னு வைக்காம இருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சட்னி, தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும், இஞ்சி சட்னி எதாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். இந்த அரிசி இதெல்லாம் போட வெறும் பாசிப்பருப்பு மட்டும் போட்டு எடுக்கலாம். ஆனால் என்னென்னா இந்த பிஞ்சிக்கிட்டு போயிடும், இப்போ நீட்டாக வராது, பிஞ்சிட்டு போயிடும். அது நம்ம அரிசி கொஞ்சம் உளுந்தம்பருப்பு போட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லாயிருக்கா? சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குங்க, செம்மையாக இருக்கும். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் போடுங்க. எனக்கு லைக் போடுறீங்களா இருக்குல்ல, அது ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம கமெண்ட் போடுங்க. ஓகே, பாய்.